நானும் அவர் ஒரு ஃபியட் கார் வச்சிருப்பாரு, அது பச்சை கலர் கார். டாக்ஸில டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்பியார் வீட்டுக்கு போகும்போது டாக்ஸி டிரைவர் கொஞ்சம் பிரச்சனைப்பட்டார். நான் டாக்ஸி டிரைவர் கொஞ்சம் ஒரு அதிகமான வார்த்தை பேசிட்டதுனால நான் அவனை கடுமையாக கடிக்கிட்ட போது நான் அவர் அடிக்கிற அளவுக்கு போயிட்டேன். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டார். அதனால சிதம்பரம் வந்து நானும் அன்னை மரகதம் சந்திரசேகர் அவர்களும் திரு நரசிம்மராவ் அவர்களை போய் பார்த்தோம். மரகதம்மா கேட்டாங்க, கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு. ஏன் கிருஷ்ணமூர்த்தி செப்புன்னார். நான் சொன்னேன், தமாக வந்து திமுகவோட சேரணும்னு திரு மூப்பனார் அவர்களும் திரு சிதம்பரம் அவர்களும் உங்களை வந்து சந்தித்தார்கள். ஏன் அதில் வந்து நீங்கள் மறுப்பு சொன்னீங்க? நான் மறுப்பு சொல்லலை. இயக்கத்தை இரண்டாக உடைத்தார்கள் பாருங்க 1996. அந்த நேரத்தில் அவர் மேலே எனக்கு வருத்தம். தமிழகத்தில் காங்கிரஸ் இன்னைக்கு கூட்டணி என்ன நிலையில் இருக்கோ அதுக்கு திரு மூப்பனாரும் திரு சிதம்பரம் அவர்களும் அன்றைக்கு பிளவு ஏற்படுத்தியதன் காரணமாக காங்கிரஸ் விழுந்த காங்கிரஸை எழுப்பி நிற்க வைக்க முடியவில்லையே, அதற்கு இவர்கள் காரணமாக இருந்து விட்டார்களே. எங்க சொத்து இருக்குன்னே தெரியாத அளவுக்கு சொத்துக்கள் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் தான் சிதம்பரம். எனக்கு அவர் மீது மிகப்பெரிய வருத்தம். சாதாரண வருத்தம் நான் பதிவு பண்ண விரும்பவே இல்லை. கட்சி இப்படி இப்பவும் எனக்கு என்ன வருத்தம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோடு கூட்டணி போக கூடாதுன்னு நிறைய 90 காங்கிரஸ்காரர் சொல்றான். ஆனா திரு சிதம்பரம் அவர்கள் அன்றைக்கு திமுகவோட போனவர் சொன்னவர் இன்றைக்கு திமுகவோட பயணம் பண்ணணும்னு சொல்றார். எனக்கு ஒரு வருத்தம். சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சேர்ந்து நிற்க வைத்த கார்கேவை எதிர்த்து நின்ற சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தான் காங்கிரஸ் நம்ம சொல்றோம். அவங்க ஒரு கேண்டிடேட்டை நிக்கிறாங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு ஏஜென்டா நிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அந்த தைரியத்தை நான் கார்த்திக் சிதம்பரத்தை உண்மையிலே பாராட்டுறேன். ஈவேரா திருமகனுக்கும் துரை தயாநிதிக்கும் என்ன பிரச்சனை சார்? அது ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், உங்களுக்கும் முன்னாள் நிதித்துறை அமைச்சராக இருந்த ப சிதம்பரம் அவர்களும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நண்பர்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலேயே ஒரு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் அந்த முறிவு, நட்பு முறிவு ஏற்பட்டது எந்த இடத்துல சார்? சார், நட்பு முறிவுன்னெலாம் சொல்ல முடியாது. எனக்கு அவர் எம்ஆர்எஃப் யூனியனில் சேர்மனாக இருந்தார். எப்போ 70களில்? ஆமாம், இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தார், தமிழ்நாடு இளைஞர். அப்பொழுது சென்னை ஹைகோர்ட்டில் மத்திய அரசாங்கத்தினுடைய சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்த திரு வேணுகோபால் அவர்கள் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக காணப்பட்ட நம்பியார் அவருடைய மகன் தான் வேணுகோபால். வேணுகோபால் வந்து ஒரு மலையாளினாலும் தமிழகத்தில் வந்து நம்பியார் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாலே மூதாதையோடு வந்து அவருடைய மகன் தான் வேணுகோபால். அவருடைய ஜூனியர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு சிதம்பரம், திரு ரங்கராஜன் குமாரமங்கலம், அம்மையார் நளினி சிதம்பரம், அம்மையார் கிட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ரங்கராஜனுடைய ஒய்ஃப். நான் 2 மணிக்கு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக அவர் இருந்த நேரத்திலே நான் அவரை பார்க்க போவேன் கோர்ட்டில். அப்போ தான் 2 மணிக்கு போய் பார்க்க போவேன். போனால் இவங்க 4 பேரும் ஒரே டேபிளில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. யார்? திரு சிதம்பரம், திரு நளினி சிதம்பரம், திரு ரங்கராஜன், திரு குட்டு. சாப்பிட்டு விட்டோன்னே வருவார். திரு ரங்கராஜனும் வெளியே வருவார். அப்படியே பேசியிருந்துட்டு அவர் போயிடுவார். இவரோட பேசிட்டு வருவோம். அந்த அளவுக்கு பழக்கம். ஒரு நாள் அண்ணா நகரில் அவர் கொஞ்ச நாள் குடியிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் காதல் திருமணம் செய்து கொண்டது அவர் தந்தையார் விரும்பவில்லை. அவருக்கும் இவருக்கும் முரண்பாடு வந்தவுடனே அண்ணா நகரில் தீசு நல்ல தம்பின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். கவுன்சிலராக இருந்தார். புளியந்தோப்பு பகுதி, பட்டாளம் புளியந்தோப்பு பகுதியினுடைய கவுன்சிலராக இருந்த தீசு நல்ல தம்பியினுடைய வீடு ஒன்று அண்ணா நகரிலே இருந்தது. அப்போ அண்ணா நகரில் அவருக்கு எப்படி வீடு வந்ததுன்னா அது ஒரு பெரிய கதை. அண்ணா நகரில் உலகத்தமிழர்கள் மகாநாடு நடத்தின இடத்த எல்லா கவுன்சிலருக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு டாக்டர் கலைஞர். 2 கிரவுண்டு. அதில் எல்லா கவுன்சிலருக்கும் 2 கிரவுண்டு இருந்தது. அதில் அந்த 2 கிரவுண்டில் வீடு கட்டி வச்சிருந்தார். அதில் ஒரு வாடகைக்கு போனார். அந்த வாடகைக்கு போன வீட்லேயும் நான் போயிருக்கேன். அப்போ அவருக்கு கடுமையான மஞ்சள் காமாலை நோய் அந்த வீட்டிலே தாக்கிய போது சிதம்பரத்திற்கு அப்பொழுது திரு கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஒரு 5-6 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லை 10 வயதுக்குள் இருக்கலாம். அப்பொழுது நான், திரு ரங்கநாதன், திரு ரங்கராஜன் ஒருத்தர் தாசப்பிரகாஷ் ஹோட்டல் பக்கத்தில் இருந்தார். இறந்துட்டார். இல்லை இப்போ அவர். நாங்கள்லாம் அவர் வீட்டுக்கு போவோம். அப்புறம் இவருக்கு உடம்பு சரியில்லாதவோ அவர் தந்தை வந்து கார்த்திக் சிதம்பரம் 5, 7, 8 வயது வரைக்கும்
தந்தை வீட்டுக்கு அவர் போகலை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் இவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க தாயார் பார்க்க வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க தந்தை கொஞ்சம் மனம் மாறி இது பண்ணார். இப்போ இருக்கிற வீடு கூட அவர் வந்து அண்ணா நகரில் இருக்கும்போது வாடகை வீட்டில் பேங்க்கில் லோன் வாங்கின இடம் தான் அது. அந்த வீடு அவருடைய சொந்த உழைப்பிலேயே வருமானத்தை வச்சு கட்டி அந்த வீட்டை இது பண்ணார். அவருக்கு பரம்பரை சொத்துலேருந்து வந்த இடம் கிடையாது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அது அந்த வீடு கட்டிய வரலாறு வந்து நான் நினைக்கிறேன் சிண்டிகேட் பேங்க்கு தான் லோன் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்போ அவரோட எனக்கு நெருக்கமான தொடர்புகள் இருந்தது. ஒரு நாள் நானும் அவர் ஒரு ஃபியட் கார் வச்சுருப்பார். அது பச்சை கலர் கார். அது அந்த ஃபியட் காரில் அவரோட போன அனுபவம் இருக்குது. ஒரு நாள் நான் அவரும் டாக்ஸியில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இதில் தாஜில் நம்பியார் வீட்டுக்கு போகும்போது டாக்ஸி டிரைவர் கொஞ்சம் பிரச்சனைப்பட்டார். அப்போ வந்து அவர் எம்ஆர்எஃப் யூனியனுடைய தலைவராக இருந்தார். நான் டாக்ஸி டிரைவர் கொஞ்சம் அவரை ஒரு அதிகமான வார்த்தை பேசிட்டதுனால நான் அவனை கடுமையாக கடிச்சிக்கிட்ட போது என்கிட்ட சொன்னார், வேணாங்க, நான் ஒரு தொழிலாளர் வர்க்கத்தினுடைய தலைவராக இருக்கேன், அவர்கிட்ட கோச்சிக்காதீங்க. நான் அவர் அடிக்கிற அளவுக்கு போயிட்டேன். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டார். அதனால் சிதம்பரம் வந்து வேணாங்க அப்படின்னார். இப்படி அவரோட ஒரு தொடர்பான வழக்கு. என்ன ஒரு பிரச்சனைன்னா, எனக்கு இயக்கத்தை இரண்டாக உடைத்தார்கள் பாருங்கள் 1996. அந்த நேரத்தில் அவர் மேலே எனக்கு வருத்தம் இருந்தது. நானும் அன்னை மரகதம் சந்திரசேகர் அவர்களும் திரு நரசிம்மராவ் அவர்களை போய் பார்த்தோம். அப்பொழுது திரு நரசிம்மராவ் சொன்னார், மரகதம்மா கேட்டாங்க, கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு. ஏன் கிருஷ்ணமூர்த்தி செப்புன்னார். தெலுங்குல நல்லா நானும் அவரை பேசிக்குவோம். எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் திரு நரசிம்மராவ் அவர். ஏன் கிருஷ்ணமூர்த்தி, ஏன் டவுட்டு செப்பு அப்படின்னார். நான் சொன்னேன், தமாக வந்து திமுகவோட சேரணும்னு திரு மூப்பனார் அவர்களும் திரு சிதம்பரம் அவர்களும் உங்களை வந்து சந்தித்தார்கள். ஏன் அதில் வந்து நீங்கள் மறுப்பு சொன்னீங்க? நான் மறுப்பு சொல்லலை. அம்மையார் சோனியா காந்தி தான் மணிசங்கர் ஐயரை அனுப்பினேன். மணிசங்கர் ஐயரோட போனவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திரு ராம சிதம்பரம். 2 பேரும் போனாங்க. போய் இந்த சோனியா காந்தி கிட்ட கேட்ட, நோ, திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் 2 பேர்கிட்டயே சொன்னேன். மேடத்துக்கிட்ட கேட்டாச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு வயசாகிடுச்சு, புத்தகம் எழுத போகிறேன். ராஜீவ் காந்தி இறப்பால் நான் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கேன். எனக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒன்றும் எனி கனெக்ஷனே கிடையாது. நீங்கள் யாரோட கூட்டணி வச்சாலும் எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் மேடத்துக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ராஜீவ் காந்தியினுடைய மரணத்தில் வந்து பிரியங்கா காந்தி தினம் போய் நீதிமன்றத்தில் கவனிக்கிறாங்க. திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் கலைஞர்களை கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்த போது திரு பிரியங்கா காந்தி ரொம்ப அப்செட் ஆனாங்க. அதன் வெளிப்பாடு தன்மை தான் சோனியா காந்தியை கேட்க சொன்னேன். சோனியா காந்தி தெளிவாக நோ அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இதுவாக இருந்தால் நீங்கள் போய் நேரடியாக சோனியா காந்தி கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க போல வந்தாங்க, கட்சி ஆரம்பித்தாங்க. அது என்ற வரையில் தமிழகத்தில் காங்கிரஸ் இன்னைக்கு கூட்டணி என்ன நிலையில் இருக்கோ அதுக்கு திரு மூப்பனாரும் திரு சிதம்பரம் அவர்களும் அன்றைக்கு பிளவு ஏற்படுத்தியதன் காரணமாக காங்கிரஸ் விழுந்த காங்கிரஸை எழுப்பி நிற்க வைக்க முடியவில்லையே. ஏன்னா எங்கள் தாத்தா சுதந்திர போராட்ட வீரர், என் தந்தை சுதந்திர போராட்ட வீரர், அவர்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தவன் என்ற முறையிலே இந்த காங்கிரஸ் இப்படி ஆகிவிட்டதே, அதற்கு இவர்கள் காரணமாக இருந்து விட்டார்களே என்ற வருத்தம் தானே தவிர அவர் மீது, அவரோடு நீண்ட பயணம் பண்ணியிருக்கேன். நல்ல மனிதர், சார் என்ற வார்த்தையை தவிர வேறு எப்படியும் கூப்பிட மாட்டார். நல்ல மனிதர், பெரிய பணக்காரர். அவங்களுடைய தாயார் வந்து முத்தே செட்டியார் இருந்தார்ல, அவருடைய உடன் பிறந்த தங்கை அண்ணாமலை செட்டியாரோட மகள். சிதம்பரத்தினுடைய தாயார் மிகப்பெரிய செல்வந்தர். நீங்கள் அந்த ஐயப்பன் கோயில் கட்டினார்ல ராமசாமி செட்டியார், அவங்க அப்பா தான் அண்ணாமலை செட்டியார். அவங்க அப்பா இல்லை, அவங்க தாத்தா அண்ணாமலை செட்டியார். முத்தே செட்டியாருடைய பையன்தான் ராமசாமி. முத்தே செட்டியாருடைய சொந்த தங்கையினுடைய மகன்தான் திரு சிதம்பரம். எண்ணற்ற சொத்துக்கள், எங்க சொத்து இருக்குன்னே தெரியாத அளவுக்கு சொத்துக்கள் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் தான் சிதம்பரம். எனக்கு அவர் மீது மிகப்பெரிய வருத்தம், சாதாரண வருத்தம் நான் பதிவு பண்ண விரும்பவே இல்லை. கட்சி இந்த நிலைக்கு போயிடுச்சே, கட்சி இப்படி. இப்போவும் எனக்கு என்ன வருத்தம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோடு கூட்டணி போகக்கூடாதுன்னு நிறைய 90 காங்கிரஸ்காரர் சொல்கிறான். ஆனால் திரு சிதம்பரம் அவர்கள் அன்றைக்கு திமுகவோட போனவர் சொன்னவர், இன்றைக்கு திமுகவோட பயணம் பண்ணணும்னு சொல்கிறார். இதுவும் எனக்கு ஒரு வருத்தம். இதுதான் முரண்பாடு. ஓகே சார், இப்போ அவருடைய மகன் கூட உங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருக்கா? நல்ல பழக்கம் இருக்கு. என் மேலே அளவற்ற அன்பு கொண்டவர், அடிக்கடி பேசுவார். அவரோடு நிறைய பயணங்கள்.
இப்போவுமா? எப்பவும் நல்ல பழக்கம் உண்டு. நல்ல ஒரு அறிவாளி தம்பி தான் அவர், நான் அதை மறுக்கவே மாட்டேன். மனசில் பட்டதா தைரியமாக சொல்லுவார். இப்போ கூட நீங்கள் 2 நாளைக்கு முன்னால் அது வைரல் ஆயிருக்கு. இந்த பிரச்சாரத்துக்கு நான் பிரச்சாரம் செய்ய போக மாட்டேன், பார்த்துருப்பீங்க நீ கூட. மாணவர்கள் மத்தியில் இந்த தேர்தல், அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல, அந்த துணிச்சல் அவர்கிட்ட இருக்கு. அதே நேரத்தில் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சேர்ந்து நிற்க வைத்த கார்கேவை எதிர்த்து நின்ற அவருக்கு தேர்தல் அதிகாரியா இருந்தவர் கார்த்திக் சிதம்பரம். சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தான் காங்கிரஸ் நம்ம சொல்றோம். அவங்க ஒரு கேண்டிடேட்டை நிற்கிறாங்க, அந்த கேண்டிடேட்டுக்கு ஏஜென்ட்டா நிற்கிறாருன்னா அதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. அந்த தைரியத்தை நான் கார்த்திக் சிதம்பரத்தை உண்மையிலே பாராட்டுறேன். காரணம் என்னன்னா, காங்கிரஸ் ஒரு பரந்துபட்ட ஜனநாயக கட்சி, அதை ஏற்றுக்கொள்ளுகிறது பாருங்க, அதையும் பாராட்டுகிறேன். ஓகே சார், இப்போ அவங்கள பத்தின எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரியும்ல சார் இந்த 50 ஆண்டுகள்ல? சார் நல்லா தெரியும் சார், அவரோட நீண்ட பயணம் பண்ணி. அதாவது நான் கேட்கறது பர்சனல் ப்ரொஃபஷனல் எல்லாம் தெரியும். இங்கே சூளையில் எங்கள் வீடு இருக்கு. அந்த வீட்டாண்ட வீர சுப்பையா சுவாமிகள் மடம் ஒன்று இருக்கு. அம்மையார் சவுந்தர கைலாசம், அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரத்தினுடைய மாமியார், நளினி சிதம்பரத்தினுடைய தாயார். அவர்கள் அந்த அந்த மடத்தினுடைய ஒரு முக்கிய நிர்வாகியாக இருந்தார், அடிக்கடி அங்கே வருவார். அதனால் அவரோடு எனக்கு பழக்கம் உண்டு. அவர் மத்திய அரசாங்கத்தில், மாநில அரசாங்கத்தில் மிகுந்த செல்வாக்கு உள்ளவர், மிகப்பெரிய கவிஞர் அவர். யாரு? சவுந்தர கைலாசம். அவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தார் கைலாசம். அவருடைய மனைவி தான் இவங்க. நளினி சிதம்பரத்தினுடைய அப்பா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். அப்போ அந்த நேரத்தில் அம்மையார் சவுந்தர கைலாசத்துக்கு அவரோட எனக்கு நெருங்கிய பழக்கம் இருந்த காரணத்தினால் அவர் நான் சொல்லி நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கார். குணசேகரன் என்னோடு படித்த ஒரு நண்பருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து டெல்லியில் கல்வித்துறையில் அவன் தான் காலேஜே ஒதுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொறுப்பில் போய் உட்கார்ந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தார். அந்த பொறுப்பை வாங்கி கொடுத்தது அம்மையார் சவுந்தர கைலாசம். என்னுடைய பரிந்துரையின் பேரில் வாங்கி கொடுத்தாங்க. பல காரியங்கள் செய்திருக்காங்க அம்மையார் சவுந்தர கைலாசம். அவர்தான் சிதம்பரத்தினுடைய மாமியார், அம்மையார் நளினி சிதம்பரத்தினுடைய தாயார், கார்த்திக் சிதம்பரத்தினுடைய பாட்டி. ஆகவே அந்த குடும்பம் முழுவதோடும் எனக்கு நல்ல தொடர்பு இருந்தது. நல்ல தொடர்பு இன்னைக்கு இருக்கு. வருத்தங்கள் காங்கிரஸ் இப்படி ஆயிப்போச்சு, அதுக்கு அவங்க காரணமா இருந்துட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தமும் கூடவே இருக்கு. ஈவேரா திருமகனுக்கும் துரை தயாநிதிக்கும் என்ன பிரச்சனை சார்? சார் ஒன்றும் இல்லை, ஹோட்டலில் சாப்பிட போயிருக்காங்க. இங்கே இந்த மவுண்ட் ரோடு முனையில் இருக்கு பாருங்க, உம்மிடியார்ஸுக்கு எதிரில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட போனாங்க. இவர் ஈவிகேஎஸ் பையன்னு திரு அழகிரி சன்னுக்கு தெரியாது, திரு அழகிரி பையன்னு திரு ஈவிகேஎஸ்னுடைய மகனுக்கும் தெரியாது. 2 பேருக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம், சண்டை. அது கேள்விப்பட்டு எல்லாரும் போன போது தான் தெரியுது இவர் கலைஞரோட பேரன், அவர் தந்தை பெரியாரோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த இடத்திலே இருவரும் சமாதானமாகி விட்டார்கள். ஆகவே அது பெரிதுபடுத்தப்படவில்லை. காரணம் என்னன்னா, அவங்கெல்லாம் ஒரே குடும்பம், கலைஞர் குடும்பமும் பெரியார் குடும்பம்னு சொன்னாக்கா அப்புறம் என்ன ஆகுது? அவர் பெரியார் குடும்பத்தை சேர்ந்தவர், இவர் கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவர். 2 பேருக்குமே என்ன உறவு கலைஞருக்குன்னு இவருக்கும் தெரியாது, திரு ஈவிகேஎஸ்னுடைய மகனுக்கும் தெரியாது, திரு அழகிரி மகனுக்கும் திரு ஈவிகேஎஸ்னுடைய மகன் என்று தெரியாது. அதுக்கப்புறம் தெரிந்ததுக்கப்புறம் இருவரும் நண்பர்களாக திருமகன் மறையும் வரை துரை தயாநிதியோடு நல்ல நட்பில் இருந்தார் என்பதை நான் நன்கு அறிவேன். காரணம், திரு ஈவிகேஎஸ் இளங்கோவனோட நீண்ட நெடிய பயணம் செய்தவன் நான். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். தேங்க்யூ. ரேல் ஒன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம்.